ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசுப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்த வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். ஆமேன். கர்த்தரோ உண்மையுள்ளவராம். அவர் உண்மையுள்ளவராய் இந்த வருடத்தில் இந்த நாளில் எல்லா தீமையிலிருந்து உங்களை விலக்கி அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலின்று விலக்கி காத்துக்கொள்ள அவர் உண்மையுள்ளவர். அவரை தேடுகிற உங்களை, அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் அவரை சார்ந்து ஓடுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஸ்திரப்படுத்துவாராம். எல்லா காரியத்திலும் ஒரு ஸ்திரத்தை இந்த நாளில் கட்டளையிடுவார். உங்கள் குடும்பத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்களுக்குரிய காரியத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்தி அவர் உண்மையுள்ளவராயிருந்து எல்லா தீமையிலும் இருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்ள அவர் உண்மையுள்ளவர். ஆமேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 121:1-2 வாசிப்போம் என்றால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அதே போல இன்றைக்கு எனக்கு ஒத்தாசை என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவரை சார்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒத்தாசை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். அவர் உண்மையுள்ளவராயிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி இந்த வருடத்தில் எல்லா தீமையிலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொண்டு அவர் உங்களை ஸ்திரப்படுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதே போல சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையை நம்பி நாம் இன்னைக்கு கர்த்தரை தேடி, நீங்க இன்னைக்கு கர்த்தரை தேடி நன்மைகள் குறையாதபடி அவரை தேடி கொண்டு இருக்கிறீங்க. அவரை தேடுகிற உங்கள் வாழ்க்கையில் நன்மை தரும்படி, அவரை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாமல் எல்லா நன்மையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். உண்மையுள்ளவராயிருக்கிறார். என் பிள்ளை என்ன தேடுறா, நன்மைகள் குறையாதபடி ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று என்னை தேடுகிறார் என்று சொல்லி நீங்கள் அவரை தேடுகிற காரியத்தில் அவர் உண்மையுள்ளவராயிருந்து நன்மை, எல்லா நன்மையும், ஒரு நன்மையும் குறைவுபடாமல் எல்லா நன்மையும் கொடுக்கும்படி அவர் உண்மையுள்ளவராயிருந்து உங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீங்குக்கு விலக்கி காக்க அவர் இந்த நாளில் வல்லமை உள்ளவர். ஆகவே இந்த வேளையிலே இயேசுப்பா நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம், எல்லாரும் ஜெபிப்போமா. இன்னொரு வசனம் வாசிப்போம் என்றால் சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவாராம். இந்த நாளில் அவரை நோக்கி அவருடைய சமூகத்தில் அவரை தேடி பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் அவரை தேடி இன்னைக்கு அநேகருக்கு வேலை பழு, வீட்டில் எல்லா காரியத்திலும் கர்த்தர் மேலே எல்லாவற்றையும் போட்டு பலவீனத்தில், பிசாசின் போராட்டத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தரிடத்தில் சார்ந்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மையானதை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் நன்மையானவைகளை தருவார். அவர் நிச்சயம் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர் நிச்சயம் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்வார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் உண்மையுள்ளவராய் இந்த வருடத்தில் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் ஸ்திரப்படுத்துவீராகப்பா, நீர் திடப்படுத்துவீராக தகப்பனே. இயேசுவே, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் அப்பா, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் அசைந்து கொண்டு இருக்கிற தன் பிஸ்னஸ்ல, தன்னுடைய காரியத்தில், குடும்ப வாழ்க்கையில் அப்பா ஒரு அசைவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவே இந்த வேளையில் ஒரு ஸ்திரத்தன்மை நீர் கட்டளையிடுங்க, ஸ்திரப்படுத்துங்கப்பா. தீமையிலிருந்து விலக்கி நீர் உண்மையுள்ளவராயிருந்து எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. இந்த வருடம் ஒரு நன்மையான வருடமாய், நன்மையை தரும் வருடமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலாமே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த வார்த்தைகளை அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் பலிக்கட்டும். நீர் உண்மையுள்ளவராயிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. அவர்களுக்கு எதிராய் பிசாசு வைக்கிற எல்லா தீமையிலிருந்து இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிசாசு வைத்திருக்கிற எல்லா தீமையிலிருந்து விலக்கி விடுவித்து காத்துக்கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. முற்றிலும் எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.